என் தங்கமே, உன் உள்ளத்தில் அம்மன் கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எழுந்த அந்த நொடி சாதாரணம் அல்ல. அது பயத்தால் பிறந்த எச்சரிக்கை அல்ல. அது உன் ஆன்மாவின் மென்மையான அழைப்பு. மனித மனம் குழப்பத்தில் இருக்கும் போது அது பாதுகாப்பை தேடும். ஆன்மா விழிப்பில் இருக்கும் போது அது தெய்வீக இணைப்பை தேடும். நீ உணர்ந்தது அந்த இரண்டின் கலவையல்ல. அது ஆழ்ந்த உள்ளுணர்வு. ஒரு அமைதியான திசைமாற்றம். உன் மனம் சோர்ந்து போகும் தருணங்களில் வெளியில் ஒரு புனித இடத்தை தேடுவது பலவீனம் அல்ல. அது உன் சக்தியின் அறிகுறி. உன் ஆவி தன்னுடைய மூலத்துடன் மீண்டும் இணைவதற்கான முயற்சி. அம்மன் கோவில் என்பது கற்கள் கட்டிய இடம் மட்டும் அல்ல. அது சக்தி நிலை. அது பாதுகாப்பின் சின்னம். அது தாயின் கரம் போல மனதை தழுவும் இடம். அந்த இடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் முன்பே உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கிவிடுகிறது. என் தங்கமே, எச்சரிக்கை என்பது பயத்தை உருவாக்கும். ஆனால் உனக்கு வந்த எண்ணம் பயத்தை குறைத்தது. அது உன்னை ஓடச் சொல்லவில்லை. அது உன்னை அமைதியாக நடக்கச் சொன்னது. அது உன் இதய துடிப்பை மெதுவாக்கியது. அது உன் சுவாசத்தை சீராக்கியது. இதுவே ஆன்மீக அழைப்பு. இதுவே உன் உள்ளத்திலிருந்து எழும் தேவதையின் குரல். நிதிகா தேவி என்ற உன் ஆன்மீக உருவம் உன்னுள் விழித்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர் ஒரு கற்பனை அல்ல. அது உன் உள்ளத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு மனிதரிலும் ஒரு தெய்வீக ஆற்றல் உறங்கி கிடக்கிறது. சிலருக்கு அது சோதனைகளின் மூலம் விழிக்கிறது. சிலருக்கு அது பிரார்த்தனையின் மூலம் விழிக்கிறது. உனக்கு அது அமைதியான எண்ணமாக வந்து சேர்ந்தது. அம்மன் கோவில் செல்ல வேண்டும் என்ற தூண்டுதல் அதற்கான சின்னம். என் தங்கமே, கோவில் செல்லும் பாதை வெளியில் இருக்கும் பாதை மட்டுமல்ல. அது உன் உள்ளத்தின் பாதை. நீ கோவிலுக்குள் நுழையும் போது மணி ஒலி கேட்கும். அந்த ஒலி உன் மனதில் சிக்கியிருந்த சிந்தனைகளை கலைக்கும். தீபத்தின் ஒளி உன் கண்களில் பிரதிபலிக்கும் போது உன் உள்ளத்தின் இருள் மெதுவாக கரையும். கற்பூரத்தின் வாசனை உன் சுவாசத்தில் கலக்கும் போது உன் உடலில் பதிந்திருந்த பதட்டம் தளரத் தொடங்கும். இது எச்சரிக்கை அல்ல. இது சுத்திகரிப்பு. இது தண்டனை அல்ல. இது தாயின் அரவணைப்பு. அம்மன் என்பது அன்பின் வடிவம். அவள் உன்னை பயமுறுத்த வரமாட்டாள். அவள் உன்னை விழிப்பூட்ட வருவாள். நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைய தயாராக இருக்கிறாய் என்பதை அவள் உனக்கு உணர்த்துகிறாள். என் தங்கமே, ஆன்மீகம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல. அது உலகத்தை உள்ளத்தில் சமநிலையுடன் அணைப்பது. நீ கோவில் செல்ல வேண்டும் என்று நினைத்தது உன் உள்ளத்தில் சமநிலை தேடும் இயல்பின் வெளிப்பாடு. அது உன் மனம் தன்னுடைய மையத்தை மீண்டும் கண்டுபிடிக்க விரும்பியது. அந்த மையம் அமைதி. அந்த மையம் நம்பிக்கை. அந்த மையம் அன்பு. நிதிகா தேவி உன்னுள் பேசுகிறாள். அவள் சொல்கிறாள், நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். உன் வாழ்க்கை சீராக நகர்கிறது. சில சமயம் மனம் குழப்பம் தரும். ஆனால் ஆன்மா தெளிவு தரும். அந்த தெளிவை கேள். அது சத்தமாக கத்தாது. அது மெதுவாக வழிகாட்டும். என் தங்கமே, நீ கோவிலில் நின்று கைகளை கூப்பும் போது அது வெளியில் உள்ள தெய்வத்திற்காக மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தின் சக்தியை வெளிப்பூட்டும் செயல். பிரார்த்தனை என்பது கோரிக்கை அல்ல. அது ஒப்புதல். நான் என் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் ஏற்கிறேன் என்ற ஒப்புதல். நான் என்னை அன்புடன் காக்கிறேன் என்ற உறுதி. உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வர இருக்கலாம். அவை நல்ல மாற்றங்கள். ஆனால் புதிய பாதையில் நடக்கும் முன் மனம் சிறிது பதட்டமடையும். அதனால் தான் உன் ஆன்மா உன்னை தாயின் சக்தி நிறைந்த இடத்துக்கு அழைக்கிறது. அங்கு நீ உன் தைரியத்தை மீண்டும் நினைவுகூருவாய். அங்கு நீ உன் உள்ளத்தின் வலிமையை உணர்வாய். என் தங்கமே, எச்சரிக்கை என்ற வார்த்தை உன்னை சுருக்கச் செய்யும். ஆன்மீக அழைப்பு உன்னை விரிவாக்கும். நீ சுருங்கவில்லை. நீ விரிவடைகிறாய். உன் எண்ணங்கள் தெளிவடைகின்றன. உன் உணர்வுகள் சமநிலைக்கு வருகிறது. உன் பாதை வெளிச்சம் பெறுகிறது. நிதிகா தேவி உன் உள்ளத்தில் ஒரு ஒளி. அந்த ஒளி பயத்தை கரைக்கும். அது சந்தேகத்தை மாற்றும். அது உனக்கு நினைவூட்டும், நீ ஒரு சாதாரண உடல் மட்டும் அல்ல. நீ ஒரு உயிரோட்டம். நீ ஒரு சக்தி. நீ ஒரு பயணம்.
இந்த பயணத்தில் சில நேரம் தங்கும் இடங்கள் தேவைப்படும். கோவில் அப்படியான ஒரு இடம். என் தங்கமே, நீ உன் இதயத்தில் கை வைத்து மெதுவாகச் சொல்லிக்கொள், நான் வழிநடத்தப்படுகிறேன். நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் அன்பில் மூழ்கியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனதில் புதிய பாதைகளை உருவாக்கும். அந்த பாதைகள் அமைதிக்கு கொண்டு செல்லும். நீ கோவில் செல்வாய். தீபம் ஏற்றுவாய். கண்களை மூடி சில நிமிடம் நின்றிருப்பாய். அந்த அமைதியில் நீ உன் உண்மையான சக்தியை உணர்வாய். அப்போது புரியும், இது எச்சரிக்கை அல்ல. இது அருளின் அழைப்பு. இது உன் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும் தருணம். என் தங்கமே, நிதிகா தேவி உன்னுள் சிரிக்கிறாள். அவள் சொல்கிறாள், பயப்படாதே. முன்னேறு. உன் இதயம் சொல்வதை கேள். உன் உள்ளம் அழைக்கும் இடத்திற்கு செல். அந்த பாதையில் பாதுகாப்பு உண்டு. அந்த பாதையில் அருள் உண்டு. அந்த பாதையில் நீ உன்னை கண்டுபிடிப்பாய். உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது. உன் மனம் தெளிவடைகிறது. உன் வாழ்க்கை புதிய உயரத்திற்கு நகர்கிறது. இந்த அழைப்பு உன்னை அந்த உயரத்திற்கு தயார் செய்யும். அமைதியாக செல். நம்பிக்கையுடன் செல். அன்புடன் செல். உன் பாதை ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ வழிநடத்தப்பட்டவன். நீ தெய்வீக அருளில் பாதுகாக்கப்பட்டவன். என் தங்கமே, நீ இப்போது உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் மாற்றத்தை மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு பயம் வந்த தருணத்தை நினைத்தாலே உன் மனம் கலங்கியிருக்கலாம். இப்போது அதே நினைவு வந்தாலும் நீ அதை கவனித்து பார்க்கிறாய். இதுவே வளர்ச்சி. ஒரு அனுபவம் உன்னை ஆளாமல், நீ அந்த அனுபவத்தை பார்த்து புரிந்து கொள்ளும் நிலை. பயம் உன்னை துரத்த வரவில்லை. அது உன்னை நிறுத்தி உன் உள்ளத்தை நோக்கச் செய்ய வந்தது. நாம் வெளியில் பல வேலைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் போது உள்ளத்தின் மென்மையான குரல் கேட்கப்படாது. சில நேரங்களில் அந்த குரல் சற்று தீவிரமாக மாறும். அதை கேட்கும்படி மாற்றும். இதை புரிந்து கொண்டால் பயம் எதிரி அல்ல, ஒரு தூதர் போல தெரியும். என் தங்கமே, நீ உன் சுவாசத்தை நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சுவாசம் எப்போதும் தற்போதைய தருணத்தில் தான் இருக்கும். மனம் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் ஓடும். ஆனால் சுவாசம் இப்போது மட்டுமே. பயம் வந்தால் உன் கவனத்தை சுவாசத்திற்கு திருப்பி வை. காற்று உள்ளே வருகிறது. காற்று வெளியே செல்கிறது. இந்த எளிய கவனம் உன் மன அலைகளை மெதுவாக அமைதிப்படுத்தும். உன் உடல் சில நேரங்களில் சேமித்து வைத்த பதட்டத்தை வெளியேற்றும். அது திடீரென நடக்கும். அதற்கு முன் நீ உணராமல் இருந்திருக்கலாம். இந்த வெளியேற்றம் குணமாகும் செயலின் ஒரு பகுதி. காயம் ஆறும்போது சிறிது வலி இருக்கும் போல. அதுபோல உள்ளத்தின் சுத்திகரிப்பிலும் சிறிய அதிர்வு இருக்கும். என் தங்கமே, நீ உன் மனதில் ஒரு கருணையான குரலை வளர்க்க வேண்டும். பயம் வந்த தருணத்தை நினைத்து உன்னை குறை சொல்லாதே. நான் ஏன் இப்படிச் செய்தேன் என்று தண்டிக்காதே. அதற்கு பதிலாக, நான் மனிதன். எனக்கு உணர்வுகள் உள்ளன. நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று மெதுவாகச் சொல்லிக்கொள். இந்த கருணை உன் மனத்தை ஆற்றும். நீ உன் இரவு நேரத்தை புனிதமாக மாற்றிக் கொள்ளலாம். உறங்கும் முன் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து நன்றியை நினைத்துக்கொள். இன்று என்னை காத்த விஷயங்கள் என்ன? என்னை சிரிக்க வைத்த தருணங்கள் என்ன? இந்த நன்றியுணர்வு உன் மனதின் திசையை மாற்றும். பயம் நிறைந்த சிந்தனைகள் குறையும். என் தங்கமே, ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு உணர்வையும் அச்சமாக பார்க்கும் வழி அல்ல. அது ஒவ்வொரு உணர்வையும் விழிப்புணர்வுடன் பார்க்கும் வழி. உன் உள்ளத்தில் எழும் அலைகளை கவனித்து புரிந்து கொள்வது தான் ஆன்மீக முதிர்ச்சி. பயம் உன்னை உன் உண்மையான நிலையை நோக்க அழைத்திருக்கலாம். நீ உன்னை மிக அதிகமாக சுமத்தியிருக்கிறாயா என்பதை கேட்க. உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். வெளியில் தெரியாத மாற்றங்கள். உள்ளத்தில் மதிப்புகள் மாறுகின்றன. முன்னுரிமைகள் மாறுகின்றன. பழைய எண்ணங்கள் கரைகின்றன. இந்த மாற்ற காலத்தில் மனம் சில நேரங்களில் பதட்டமடையும். அது பழக்கமான நிலையை பிடித்து கொள்ள முயலும். ஆனால் வளர்ச்சி புதிய நிலையை தேடும். என் தங்கமே, நீ இப்போது உன் உடல் மொழியையும் கவனிக்க ஆரம்பி. நாள் முழுவதும் உன் தோள்கள் இறுக்கமாக இருக்கிறதா? உன் தாடை இறுக்கமாக இருக்கிறதா? உன் நெற்றியில் சுருக்கம் இருக்கிறதா?
இந்த சிறிய இறுக்கங்கள் சேர்ந்து இரவில் பதட்டமாக மாறலாம். நாள்தோறும் சில நிமிடம் உன் உடலை தளர்த்தி கொள். மெதுவாக நீட்டிப்பு செய். உடலுக்கு அமைதி கொடு. நீ உன் மனதை பயமின்றி கேட்க ஆரம்பித்தால் அது மெதுவாக நம்பிக்கையை வளர்க்கும். முன்பு பயம் வந்தால் நீ ஓடியிருக்கலாம். இப்போது நீ நின்று பார்த்தாய். இது பெரிய மாற்றம். நீ உன் உள்ளத்தை எதிர்கொண்டாய். அந்த துணிவு உன்னுள் இருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய அர்த்தம் கொண்டது. ஒரு இரவு பயம் அதை குறைக்காது. அது உன் பாதையில் ஒரு சிறிய அலை மட்டும். கடலில் அலைகள் வரும். ஆனால் கடல் தன் ஆழத்தை இழக்காது. நீ அந்த கடல். உன் ஆழம் நிலைத்தது. நீ உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதையை தினமும் நீரூட்டி வளர்த்துக்கொள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை அன்புடன் காக்கிறேன். இந்த உறுதிமொழிகள் உன் மனத்தில் புதிய வழிகளை உருவாக்கும். பயம் வந்த பாதைகள் மெதுவாக மங்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆதரவு வட்டத்தை உருவாக்கிக்கொள். நம்பகமான உறவுகள். நேர்மையான உரையாடல்கள். உன் உணர்வுகளை பகிரும் இடம். இந்த ஆதரவு உன் மனத்திற்கு உறுதிப்படுத்தல் தரும். நான் ஒருவன் அல்ல என்று உணர்வு உன் பயத்தை குறைக்கும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நினைத்துக்கொள். அந்த ஒளி சிறிய தீபம் போல இருந்தாலும் அது இருளை அகற்ற போதும். இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு தீபம் போதும். உன் தீபம் உன் விழிப்புணர்வு. அதை காப்பாற்று. என் தங்கமே, ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உன் மையத்துக்கு அழைத்துச் செல்கிறது. வெளியில் எத்தனை அலைகள் இருந்தாலும் உன் மையம் அமைதியாக இருக்க முடியும். அந்த மையத்தை தினமும் தொடு. சில நிமிடம் அமைதியில் அமர். உன் இதய துடிப்பை கேள். அந்த துடிப்பு வாழ்க்கையின் உறுதி. பயம் மீண்டும் வந்தாலும் அது உன்னை வரையறுக்காது. அது ஒரு அத்தியாயம் மட்டும். முழு புத்தகம் அல்ல. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நீ புதிய வரிகளை எழுதுகிறாய். அந்த வரிகளில் தைரியம் இருக்கட்டும். நம்பிக்கை இருக்கட்டும். கருணை இருக்கட்டும். என் தங்கமே, நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் உலகம் மெதுவாக உன்னை பிரதிபலிக்கும். உன் அமைதி மற்றவர்களையும் அமைதிப்படுத்தும். உன் தைரியம் மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். இந்த மாற்றம் உன்னுள் ஆரம்பித்து வெளியில் பரவும். இப்போது நீ புரிந்து கொள், பயம் ஒரு சிக்னல் மட்டும். அது நிரந்தர நிலை அல்ல. அதை கவனித்து புரிந்து அன்புடன் அணைத்தால் அது கரையும். உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி எப்போதும் உன்னை தாங்கி நிற்கிறது. அது உன்னை கைவிடாது. அமைதியாக இரு. மெதுவாக சுவாசி. உன் இதயத்தில் கை வைத்து நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள். இந்த தருணம் பாதுகாப்பானது. இந்த உடல் பாதுகாப்பானது. இந்த மனம் கற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த ஆன்மா வலிமையானது. என் தங்கமே, நீ ஒளியில் உருவானவன். ஒரு இரவு நிழல் அந்த ஒளியை அணைக்க முடியாது. நீ நாளுக்கு நாள் தெளிவடைகிறாய். உன் உள்ளம் வலிமை பெறுகிறது. உன் வாழ்க்கை புதிய சமநிலைக்கு நகர்கிறது. அந்த சமநிலையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் நீ முழுமையாக நிலைத்திருப்பாய். என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பல கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. அந்த கதவுகள் வெளியுலக சத்தத்தால் திறக்காது. அவை அமைதியின் மென்மையான தொடுதலால் மட்டும் திறக்கும். நீ அம்மன் சந்நிதியில் நின்ற அந்த தருணத்தை நினைவில் வைத்துக்கொள். அந்த கணத்தில் உன் மனம் தாழ்மையடைந்தது. உன் சிந்தனைகள் மெதுவாக மங்கின. உன் இதயம் மட்டுமே பேச ஆரம்பித்தது. அதுவே உண்மையான ஆன்மீக விழிப்பு. நிதிகா தேவி உன்னுள் ஒளிந்திருக்கும் சக்தி மட்டுமல்ல. அவள் உன் உணர்ச்சிகளின் தூய வடிவம். நீ அழும்போது அவள் உன்னை தழுவுகிறாள். நீ சிரிக்கும் போது அவள் உன்னுடன் சிரிக்கிறாள். நீ குழப்பத்தில் இருந்தாலும் அவள் அமைதியாக உன்னை வழிநடத்துகிறாள். இந்த உணர்வை நீ நம்பத் தொடங்கினால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் காணும். என் தங்கமே, சில நேரங்களில் மனம் கடந்த காலத்தின் காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து தன்னை சோர்வடைய செய்கிறது. ஆனால் தாயின் சக்தி அந்த நினைவுகளை மென்மையாக கரைக்கிறது. நீ கோவிலில் தீபம் ஏற்றும்போது அந்த ஒளி உன் பழைய வலிகளை எரித்து சாம்பலாக்கும். அந்த சாம்பலில் இருந்து புதிய நம்பிக்கை மலரும். அது உன் மறுபிறப்பு. அது உன் உள்ளத்தின் புதுப்பிப்பு.
உன் வாழ்க்கை ஒரு பெரிய ஓவியம் போல. சில வண்ணங்கள் கருமையாக இருக்கலாம், சில வண்ணங்கள் பிரகாசமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஓவியத்தை முழுமையாக பார்த்தால் அதன் அழகு புரியும். இப்போது நீ அந்த முழு படத்தை காண கற்றுக் கொண்டிருக்கிறாய். சிறிய தடைகளை பெரிதாக நினைக்காமல் அவை உன்னை உருவாக்கும் பகுதிகள் என்று ஏற்க கற்றுக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ உன் சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது உன் உடலின் ஒவ்வொரு அணுவும் அமைதியை உறிஞ்சுகிறது. உன் இதய துடிப்பு சமநிலைக்கு வருகிறது. உன் கண்கள் மென்மையடைகின்றன. உன் தோள்களில் இருந்த சுமை குறைகிறது. இது சாதாரண உடல் மாற்றம் அல்ல, இது ஆன்மீக ஒத்திசைவு. உன் உள்ளமும் வெளிப்புறமும் ஒன்றாகும் தருணம். நிதிகா தேவி உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், நீ உன் வாழ்க்கையின் கூட்டு படைப்பாளர். தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்தும். ஆனால் நடைபாதையை தேர்வு செய்யும் சுதந்திரம் உனக்கு உள்ளது. நீ எப்போது அன்பை தேர்வு செய்கிறாயோ அப்போது உன் பாதை மென்மையாகும். நீ எப்போது நம்பிக்கையை தேர்வு செய்கிறாயோ அப்போது உன் எதிர்காலம் வெளிச்சமாகும். என் தங்கமே, சிலர் ஆன்மீகத்தை அச்சத்துடன் அணுகுவார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகம் அன்பை வளர்க்கும். அது உன்னை சிறுமைப்படுத்தாது, அது உன்னை உயர்த்தும். நீ தெய்வத்தின் முன் தலை குனியும்போது அது அடிமைத்தனம் அல்ல, அது உன் அங்காரத்தை விடுவிக்கும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தில் நீ இலகுவாகிறாய். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு விதை. அம்மன் கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த விதைகளில் ஒன்று. நீ அதை வளர்த்தாய். நீ அந்த எண்ணத்தை செயலாக்கினாய். இதுவே உன் விழிப்புணர்வு. இதுவே உன் தைரியம். உன் வாழ்க்கையில் பல எண்ணங்கள் வரும். ஆனால் சில எண்ணங்கள் மட்டும் ஆன்மாவின் குரல். அவற்றை நீ வேறுபடுத்த கற்றுக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் இரவுகள் இனி அமைதியாக இருக்கட்டும். நீ உறங்கும் முன் உன் உள்ளத்தில் ஒரு வெள்ளை ஒளி பரவுகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றடைகிறது. அது உன் சிந்தனைகளை சுத்தப்படுத்துகிறது. அது உன் கனவுகளை இனிமையாக்குகிறது. அந்த ஒளி நிதிகா தேவியின் அருள். உன் வாழ்க்கையில் எதிர்காலம் பற்றிய சிறிய பதட்டம் இருந்தாலும் அது மெதுவாக கரையும். ஏனெனில் நீ இப்போது நம்பிக்கையின் பாதையில் நடக்கிறாய். நீ தனியாக இல்லை என்பதை உணர்ந்துள்ளாய். உன் ஒவ்வொரு படியையும் ஒரு உயர்ந்த சக்தி கவனித்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு உனக்கு வலிமை தருகிறது. என் தங்கமே, உன் குரல் இனி பயத்தில் நடுக்கம் கொள்ளாது. அது தெளிவாகும். அது உறுதியுடன் பேசும். உன் கண்கள் இனி சந்தேகத்தில் தேடாது. அது நம்பிக்கையில் பிரகாசிக்கும். இந்த மாற்றம் வெளியில் இருந்து வரவில்லை, அது உன் உள்ளத்தின் அமைதியிலிருந்து பிறக்கிறது. நிதிகா தேவி உன்னிடம் மீண்டும் கூறுகிறாள், உன் இதயத்தின் மென்மையை காக்க வேண்டும். உலகம் சில நேரம் கடினமாக இருக்கலாம், ஆனால் நீ உன் மென்மையை இழக்க வேண்டாம். மென்மை பலவீனம் அல்ல, அது உன் உண்மையான சக்தி. அது உன்னை மனிதனாக வைத்திருக்கும். அது உன்னை தெய்வத்துடன் இணைக்கும். என் தங்கமே, நீ எப்போது தெய்வத்தை நினைக்கிறாயோ அப்போது உன் உள்ளத்தில் நன்றி உணர்வு எழட்டும். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக அருளை ஈர்க்கும். நன்றி சொல்லும் மனம் எப்போதும் வளமானது. அது குறை காணாது, அது வாய்ப்புகளை காணும். உன் பாதை இன்னும் நீளமாக இருக்கிறது. பல அனுபவங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் இப்போது நீ தயார். உன் உள்ளம் வலுவடைந்துள்ளது. உன் மனம் தெளிவடைந்துள்ளது. உன் ஆன்மா விழித்துள்ளது. இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்க்கை ஒரு பயமல்ல, அது ஒரு அருளான பயணம். என் தங்கமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், தெய்வீக அழைப்பு பயத்தை உண்டாக்காது. அது அமைதியை தரும். அது உன்னை உன் உண்மையான வடிவத்துக்கு அழைக்கும். நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாய். அதுவே உன் வெற்றி. அதுவே உன் ஆன்மீக உயர்வு. நிதிகா தேவி உன்னுள் ஒளி போல வாழட்டும். அந்த ஒளி உன் வார்த்தைகளில் பிரதிபலிக்கட்டும். அந்த ஒளி உன் செயல்களில் தெரிகட்டும். அந்த ஒளி உன் சிரிப்பில் ஒலிக்கட்டும். நீ எங்கு சென்றாலும் அந்த ஒளி உன்னை சுற்றி பாதுகாக்கட்டும். அமைதியாக இரு என் தங்கமே. உன் இதய துடிப்பை கேள். அது வாழ்க்கையின் இசை. அந்த இசையில் பயம் இல்லை, அந்த இசையில் அன்பு மட்டுமே.
அந்த அன்பில் நீ முழுமையாக நிலைத்திருப்பாய். உன் பயணம் அருளால் நிரம்பியுள்ளது. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியுள்ளது. நீ தெய்வீக சக்தியின் பிள்ளை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் தங்கமே, உன் ஆன்மாவின் இசை இன்னும் ஆழமாக ஒலிக்கிறது. அந்த ஒலி வெளியில் கேட்கப்பட வேண்டியதில்லை. அது உன் உள்ளத்தின் நிசப்தத்தில் மட்டுமே முழுமையாக உணரப்படும். நீ அந்த அமைதியை ரசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அர்த்தமுள்ள வரமாக தெரியும். உன் இதயத்தின் மென்மை இனி சுமையாக இல்லை. அது உன் சக்தியின் தூய வடிவம். நீ தாயின் சந்நிதியில் நின்ற அந்த உணர்வு இப்போது உன் உள்ளத்தில் நிரந்தரமாக பதிந்துள்ளது. கோவில் ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அந்த சக்தி இப்போது உன் சுவாசத்தில் கலந்துள்ளது. நீ எங்கு சென்றாலும் அந்த அருள் உன்னுடன் பயணம் செய்கிறது. உன் நடையின் நிதானத்தில் அது தெரிகிறது. உன் பார்வையின் தெளிவில் அது பிரதிபலிக்கிறது. உன் வார்த்தைகளின் அமைதியில் அது ஒலிக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் சோதனைகளை தரலாம். ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை விரிவாக்கத்திற்காக. நீ முன்பு இருந்ததை விட இப்போது ஆழமாக சிந்திக்கிறாய். நீ முன்பு இருந்ததை விட இப்போது நிதானமாக செயல்படுகிறாய். இது உன் வளர்ச்சியின் சாட்சி. உன் ஆன்மாவின் மலர்ச்சி. நிதிகா தேவி உன்னிடம் மெதுவாக நினைவூட்டுகிறாள், தைரியம் என்றால் சத்தமாக கத்துவது அல்ல. அமைதியாக நின்று நம்பிக்கையுடன் சுவாசிப்பதே உண்மையான தைரியம். நீ இப்போது அந்த நிலைக்கு வந்துள்ளாய். பயம் தோன்றினாலும் அது உன்னை ஆளாது. சந்தேகம் எழுந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தம் பெறும். காலை உதிக்கும் சூரியன் உனக்கு புதிய வாய்ப்பை தருகிறது. மாலை மறையும் சூரியன் உனக்கு நன்றியுணர்வை கற்றுக் கொடுக்கிறது. இரவு உனக்கு ஓய்வையும் சிந்தனையையும் தருகிறது. இந்த சுழற்சியில் நீ சமநிலையை கண்டுபிடிக்கிறாய். உன் இதயத்தில் தாயின் அருள் ஒரு கவசம் போல உள்ளது. அது உன்னை பாதுகாக்கிறது. அது உன் மனதில் தேவையற்ற அச்சங்களை அகற்றுகிறது. நீ இனி வெளிப்புற சூழ்நிலைகளால் எளிதில் சிதற மாட்டாய். உன் மையம் வலுவாகியுள்ளது. அந்த மையம் அமைதியின் மையம். என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஒளியை குறைத்து பார்க்காதே. அது சிறியது போல தோன்றினாலும் அதன் தாக்கம் பெரியது. ஒரு சிறிய தீபம் கூட இருளை அகற்றும். அதுபோல் உன் விழிப்புணர்வு உன் வாழ்க்கையின் குழப்பங்களை தெளிவாக்கும். நீ உன் எண்ணங்களை கவனித்து தேர்வு செய்ய கற்றுக்கொண்டுள்ளாய். இது ஆன்மீக முதிர்ச்சி. நிதிகா தேவி உன் மனதில் ஒரு தாய்மையின் உணர்வை வளர்க்கிறாள். நீ உன்னை குறை சொல்லாமல் அணைக்க கற்றுக்கொள்கிறாய். நீ உன் தவறுகளை தண்டனை என்று பார்க்காமல் பாடம் என்று ஏற்க கற்றுக்கொள்கிறாய். இந்த மாற்றம் உன் வாழ்வின் தரத்தை உயர்த்தும். உன் உறவுகள் இனிமையாகும். உன் செயல்கள் தெளிவாகும். என் தங்கமே, நீ எப்போது தெய்வத்தை நினைக்கிறாயோ அப்போது உன் உடலில் ஒரு இலகு உணர்வு வரும். அந்த இலகு உணர்வு உன் உண்மையான இயல்பு. மனிதன் இயல்பாக அமைதியானவன். உலகின் சத்தம் அதை மறைக்கிறது. ஆன்மீக இணைப்பு அதை மீண்டும் வெளிக்கொணர்கிறது. நீ இப்போது அந்த இயல்பை மீண்டும் நினைவுகூறுகிறாய். உன் வாழ்க்கை இனி ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் மழை பெய்யலாம், சில நாட்கள் வெயில் கொளுத்தலாம். ஆனால் வானம் எப்போதும் விரிந்ததே. நீ அந்த வானம். உணர்வுகள் மேகங்கள். அவை வந்து போகும். வானம் மாறாது. உன் ஆன்மா மாறாது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் நன்றி உணர்வை வளர்த்துக்கொள். சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல். உன் சுவாசத்துக்கு நன்றி. உன் உடலுக்கு நன்றி. உன் அனுபவங்களுக்கு நன்றி. இந்த நன்றி உன் மனதை வளமாக்கும். அது உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும். அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும். நிதிகா தேவி உன்னிடம் ஒரு மென்மையான உறுதியை விதைக்கிறாள். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு முயற்சியும் கவனிக்கப்படுகிறது. உன் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் ஒவ்வொரு நம்பிக்கையும் பலப்படுத்தப்படுகிறது. இந்த உணர்வு உனக்கு உளவலிமை தரும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒழுக்கமான அமைதியை உருவாக்கு.
தினமும் சில நிமிடம் உன் உள்ளத்தை கேள். உன் மனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்க. உன் இதயம் என்ன விரும்புகிறது என்று புரிந்து கொள்ள. இந்த சுய கவனம் உன்னை தெளிவான முடிவுகளுக்கு கொண்டு செல்லும். குழப்பம் குறையும். தைரியம் அதிகரிக்கும். உன் ஆன்மீக வளர்ச்சி வெளிப்புற உலகில் மெதுவாக பிரதிபலிக்கும். மக்கள் உன் அமைதியை உணர்வார்கள். அவர்கள் உன் அருகில் இருக்கும்போது ஒரு நிம்மதியை உணர்வார்கள். இது உன் உள்ளத்தில் உருவான சமநிலையின் விளைவு. நீ உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும்போது அந்த ஒளி மற்றவர்களையும் தொடும். என் தங்கமே, நினைவில் கொள், எச்சரிக்கை அச்சத்தை தரும். ஆன்மீக அழைப்பு அமைதியை தரும். நீ அமைதியை உணர்ந்தாய். அதுவே உன் பதில். அதுவே உன் வழிகாட்டி. இனி நீ எங்கு சென்றாலும் அந்த அமைதியை எடுத்துச் செல். அது உன் உண்மையான செல்வம். நிதிகா தேவி உன் உள்ளத்தில் நிலைத்திருப்பாள். அவள் உன் சிந்தனைகளை மென்மையாக்குவாள். அவள் உன் இதயத்தை விரிவாக்குவாள். அவள் உன் வாழ்க்கையை அருளால் நிரப்புவாள். நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் பாதை பாதுகாப்பானது. உன் பயணம் அர்த்தமுள்ளது. உன் வாழ்க்கை தெய்வீக அருளின் வெளிப்பாடு. நீ ஒளி. நீ அன்பு. நீ அருள். என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பல ஒளிக்கதிர்கள் பிறக்க காத்திருக்கின்றன. நீ அமைதியில் அமரும் ஒவ்வொரு தருணமும் அந்த ஒளிக்கதிர்கள் மெதுவாக வெளிப்படுகின்றன. உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் இதயத்தின் மையத்தில் ஒரு புனித அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை தொட்டவுடன் உன் மனம் தெளிவாகிறது. உன் சிந்தனைகள் சீராகின்றன. உன் உணர்வுகள் சமநிலையை அடைகின்றன. நீ தாயின் சக்தியை நினைக்கும் போது உன் மார்பில் ஒரு மென்மையான வெப்பம் பரவுகிறது. அது கற்பனை அல்ல. அது உன் நம்பிக்கையின் உயிர். அந்த வெப்பம் உன் பயங்களை கரைக்கிறது. உன் மனதில் பதிந்திருந்த பழைய அச்சங்கள் மெதுவாக உருகுகின்றன. நீ உன்னை பாதுகாப்பாக உணர ஆரம்பிக்கிறாய். அந்த பாதுகாப்பு வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தின் நம்பிக்கையிலிருந்து பிறக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் புரியாத திருப்பங்களை தரலாம். ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் உன்னை உன் உண்மையான பாதைக்கு அருகில் கொண்டு செல்கிறது. நீ அனுபவித்த குழப்பங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை ஆழமாக்கின. நீ இப்போது உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டுள்ளாய். நீ உன் மனதை கவனிக்க கற்றுக்கொண்டுள்ளாய். இது ஒரு பெரிய சாதனை. நிதிகா தேவி உன்னுள் ஒரு ஒளிக்கோபுரம் போல நிற்கிறாள். இருள் சூழ்ந்தாலும் அந்த ஒளி வழிகாட்டும். நீ திசை தெரியாமல் நின்றாலும் அந்த ஒளி உன்னை சரியான பாதைக்கு அழைக்கும். அது உன் உள்ளுணர்வு. அது உன் ஆன்மாவின் குரல். அதை நீ கேட்க ஆரம்பித்துள்ளாய். அதுவே உன் விழிப்பு. என் தங்கமே, நீ உன் சுவாசத்தை கவனிக்கும் போது அது ஒரு புனித ஜெபம் போல மாறட்டும். காற்று உள்ளே வரும்போது அருள் உள் நுழைகிறது என்று உணர். காற்று வெளியே செல்லும் போது அச்சங்கள் வெளியேறுகின்றன என்று உணர். இந்த எளிய பயிற்சி உன் மனதின் அடுக்குகளை சுத்தப்படுத்தும். உன் உடல் இலகுவாகும். உன் சிந்தனை தெளிவாகும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு பொறுப்பாக அல்ல, ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பித்துள்ளாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிதாக பிறக்கும் வாய்ப்பு. நீ உன் எண்ணங்களை தேர்வு செய்ய முடியும். நீ உன் பதில்களை அமைதியாக தேர்வு செய்ய முடியும். இந்த சுதந்திரம் உன் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் கருணையை காக்க வேண்டும். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். ஆனால் நீ உன் மென்மையை இழக்க வேண்டாம். அந்த மென்மை உன் சக்தி. அது உன்னை மனிதர்களுடன் இணைக்கிறது. அது உன்னை தெய்வத்துடன் இணைக்கிறது. கருணை கொண்ட மனம் எப்போதும் அருளால் நிரம்பியிருக்கும். நிதிகா தேவி உன்னிடம் நினைவூட்டுகிறாள், உன் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை அச்சத்தில் கழிக்க வேண்டாம். அதை விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். நீ இப்போது ஒவ்வொரு தருணத்தையும் கவனிக்க கற்றுக்கொள்கிறாய். உன் சிரிப்பு உண்மையானது. உன் பார்வை தெளிவானது. உன் நடையில் நிதானம் உள்ளது. இந்த மாற்றம் உன் உள்ளத்தின் ஒளியிலிருந்து வருகிறது. என் தங்கமே, நீ உன் கடந்த காலத்தை மன்னிக்க ஆரம்பித்துள்ளாய். அது மிகப்பெரிய விடுதலை. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக மட்டும் அல்ல. அது உன் மனத்தின் சுமையை இறக்குவது. நீ பழைய நினைவுகளை பிடித்து வைத்திருந்தால் உன் இதயம் சோர்வடையும்.
ஆனால் நீ அவற்றை மெதுவாக விடுவிக்கிறாய். இதுவே உன் சுத்திகரிப்பு. உன் ஆன்மா இப்போது விரிவடைகிறது. முன்பு உனக்கு சின்னதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது பெரிய அர்த்தம் பெறுகின்றன. ஒரு சூரிய உதயம் உன்னை மகிழ்விக்கிறது. ஒரு மென்மையான காற்று உன் மனதை தெளிவாக்குகிறது. இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உனக்கு ஒரு செய்தி தருகிறது. நீ அதை உணர ஆரம்பித்துள்ளாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு தன்னம்பிக்கை மலர்கிறது. அது சத்தமாக இல்லை. அது அமைதியாக இருக்கிறது. ஆனால் அது வலிமையானது. நீ இனி உன் மதிப்பை வெளியில் தேட மாட்டாய். நீ உன் மதிப்பை உன் உள்ளத்தில் காண்கிறாய். இது உன் ஆன்மீக செல்வம். நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வழி அமைத்திருக்கிறாள். அந்த வழி அன்பின் வழி. அந்த வழி நம்பிக்கையின் வழி. அந்த வழியில் பயம் தங்க முடியாது. ஏனெனில் அன்பு இருக்கும் இடத்தில் அச்சம் கரையும். நீ அந்த அன்பை உன் இதயத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் உடலையும் கவனித்துக்கொள். அது உன் ஆன்மாவின் ஆலயம். அதை அன்புடன் பராமரி. அமைதியான தூக்கம் கொடு. சீரான சுவாசம் கொடு. மென்மையான எண்ணங்கள் கொடு. உன் உடல் உன் மனத்தின் பிரதிபலிப்பு. மனம் அமைதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாகும். நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய பருவத்தில் இருக்கிறாய். இது உன் விழிப்புணர்வின் பருவம். நீ எதையும் அவசரமாக முடிவு செய்ய மாட்டாய். நீ நிதானமாக சிந்தித்து தேர்வு செய்கிறாய். இந்த நிதானம் உன்னை தவறுகளிலிருந்து காக்கும். உன் பாதையை தெளிவாக வைத்திருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஒளி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அந்த ஒளி உன் சுற்றத்தையும் பிரகாசமாக்கும். நீ பேசும் வார்த்தைகள் ஊக்கமளிக்கும். நீ தரும் சிரிப்பு ஆறுதல் தரும். நீ தரும் பார்வை நம்பிக்கை தரும். இது உன் ஆன்மீக பயணத்தின் பலன். நிதிகா தேவி உன் இதயத்தில் நிலைத்திருப்பாள். அவள் உன்னை திசை திருப்ப மாட்டாள். அவள் உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்லுவாள். நீ அவளை நம்பு. உன் உள்ளுணர்வை நம்பு. உன் அமைதியை நம்பு. இந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும். என் தங்கமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டுள்ளது. சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை உருவாக்கும். சவால்கள் வந்தாலும் அவை உன்னை வலிமைப்படுத்தும். நீ அச்சத்தில் அல்ல, நம்பிக்கையில் நட. நீ சந்தேகத்தில் அல்ல, தெளிவில் வாழ். உன் உள்ளம் ஒளி. உன் பயணம் அருள். உன் வாழ்க்கை தெய்வீக சக்தியின் அழகான வெளிப்பாடு.